ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ அவங்களோட க்யூட் பண்ணோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பாட்டு யாரும் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பாட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு யார்கிட்டேயும் மாட்டியிருப்பா. நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண போய் பார்த்தா அது மார்க்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்ககிட்டே நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சவர்க்கையில் உட்காந்துட்ருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை அட்டன் பண்ணுறதுக்காக போவீங்க. ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது நீங்கள் அந்த கால் தாங்கன்னு நினச்சி ஓடி போய் அட்டன் பண்ண போகிறீங்க. பார்த்தா அது அன்னோன் நம்பர்லேருந்து வருது. ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு அப்படின்னு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த கால் கட்டாகி திரும்பியும் அடிக்குது. ஸோ நீங்கள் அந்த கால் அப்படியே உங்களுக்கு ஷிவர் ஆகுது கையெல்லாம். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ அந்த சைட்லேருந்து ஓய் குலாப் ஜாமுன், என்னாடி என்னை விட்டு போயிட்ட? உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கேன், நீ வாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. இப்போ என் கூட யாரடி இருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து மார்க்கு தான் பேசுகிறான். மார்க், நீ நீ எப்படி? என்ன குலாப் ஜாமுன், அது கூட தெரிலையா என்ன? நான் தான் மார்க். என்னோட ஸ்வீட் குலாப் ஜாமுன். என்னாடி இவ்வளோ பதட்டமாக இருக்க? வாயேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஏ என்ன பேசிகிட்டு இருக்க? என் புருஷனுக்கு தெரிஞ்சா நீ அவ்வளோதான். ஐயோ மை ஸ்வீட் குலாப் ஜாமுன். உன் புருஷன் யார்? அந்த வீணா பொண்ணு தாங்க தானே? உனக்கு உனக்கு எப்படி தெரியும்? என்ன குலாப் ஜாமுன் இவ்வளோ அப்பாவியாக இருக்கு? உன் புருஷன் என்னை தேடி தான் ஒரு பெரிய மிஷனில் இருக்கான். வீட்டுக்கு டெய்லியும் லேட்டாக வருவானே. எல்லாம் ஐயாவை தேடி தான். ஆனால் உன் புருஷனுக்கு நான் உன் காலேஜு அது கூட தரல. பாத்தியா உன் புருஷன் எவ்வளோ முட்டாளாக இருக்கான்னு. ஏன்னா என்ன சொல்கிறேன்? ஓ இரு ஒரு நிமிஷம், நான் என் புருஷனுக்கு எப்போ கால் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. அப்போது ஏய் குலாப் ஜாமுன் இருடி, நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ண எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கெல்லாம் ப்ரிகாஷனேட்டரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டி. உனக்கு ஒரு மெசேஜ் வரும் பாரு வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறீங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்குறீங்க. அதில் ஒரு வீடியோ மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கை கால்லாம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. அப்படியே உங்கள் ஃபோன்லாம் கீழே விழுக போகுது. உங்கள் கை அவ்வளோ ஷிவர் ஆகுது. உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றுது. அப்போது குலாப் ஜாமுன் செல்லக்குட்டி இருக்கியா, அந்த வீடியோ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மார்க் கத்திக்கிட்டே இருக்கான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீங்கள் அந்த வீடியோவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இல்லை இது நான் இல்லை, இல்லை நீ போய் சொல்கிற, இல்லை நீ இதை நான் இல்லை, கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் செஸ்ட்டை அப்படி மறைச்ச மாதிரி கிராஸாக பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போது மார்க்கு ஐயோ என் செல்லக்குட்டி அது நீ தாண்டி, நான் உன்னை முழுசாக பார்த்துட்டேன்டி. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கு பா உன்னோட ஸ்ட்ரக்சரு. எனக்கே ஒன்று முடிக்கணும் போல இருக்குது. அந்த தாங்க என்ன அவனை இன்னுமா முடிக்காமல் வச்சுருக்கான் லூசு பய அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுறீங்க. இப்போது நீங்கள் ஒரு மூலையில் உங்கள் நீஸை ஹக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. உங்களுக்கு அப்படியே கை காலம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முடிவு எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே அந்த வீடியோக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடு, வாய்ஸ் நோட். ஸோ அதை பார்க்குறீங்க. ஓய் குலாப் ஜாமுன், எனக்கு தெரியும்டி இதை நீ அவங்கக்கிட்ட சொல்லலான்னு நினைப்பேன். சொன்ன வைய இந்த வீடியோவை நான் பார்த்த மாதிரி நெட்லேயே இடத்துக்கு விட்டுருவேன். புரியுதில்ல? ஒவ்வொருத்தரும் உனக்கு கால் பண்ணி உனக்கு நான் இவ்வளோ ரேட்டிங் கொடுக்கவா அவ்வளோ ரேட்டிங் கொடுக்கவான்னு கேட்பான். நீ செத்துடுவ.
மூட்டிக்கிட்டு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. நீங்கள் அதை கேட்டுட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்போது தாயாங்கோட கார் சவுண்டு கேட்குது. ஸோ உடனே ஐயோ தாயாங் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி பெட்டில் வச்சுட்டு உங்கள் ஃபேஸை நல்லா துடைக்கிறீங்க. நீங்கள் அழுகிற அந்த அறிகுறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா துடைச்சிட்டு அப்படியே உங்கள் ரூம்லேருந்து கீழே ஓடி வரீங்க. நீங்கள் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய் நிற்கிறீங்க. தாயா அவன் காரை பார்க் பண்ணிவிட்டு உங்களை ஓடி வந்து ஒரு ஹக் பண்ணி உங்கள் சீக்ஸில் மிஸ் யூடி பொண்ணாட்டி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தாங்க லைட்டாக தள்ளி விட்டுட்டு வந்துட்டிங்களா தாயாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தாயாங்க உங்களை பார்க்குறான். என்னடி பண்ணாடி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சீக்ஸில் வச்சு அப்படி லைட்டாக தடவிடுறான். அப்போ நீங்கள் ஒன்றும் தாயாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சோஃபாவில் வச்சுட்டு அவனுக்காக குக் பண்ண போகிறீங்க. தாயாங்க உங்களை ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தோணுது. இப்போது நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாரி தாயாங்க என்னை மன்னிச்சிடுங்க தாயாங்க, உங்ககிட்ட தான் ஒரு பெரிய உண்மையை மறைக்க போகிறேன். எல்லாம் உங்களுக்காக தான். இப்போ நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து. ஐம் சாரி தாயாங்க, கொஞ்ச நாளைக்கு நான் உங்ககிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்லேருந்து டியர்ஸ் வருது. இந்த சைட் தாயா அவங்கள பார்த்துக்கிட்டே அவன் அப்படியே மேலே போகிறான். இப்போது நீங்கள் எல்லாத்தையுமே குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அப்போ தாயா அப்படியே மேலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டே வரான். பார்த்துட்டே வந்துட்டு நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு உங்கள் இடுப்பை பிடிச்சி கீழே விடுறான். நீங்கள் தாயாங்க நான் பயந்துட்டேன் தாயாங்க. ஏன்டி பயப்படணும், இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம், அப்புறம் ஏன் ஓவராக பண்ணுற அப்படி சொல்கிறான். இப்போ நீங்கள் தாயாங்க லூஸ் மாதிரி பண்ணாதீங்க தாயாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவப்படுறீங்க. தாயாங்க என்ன இவ கோவம்லாம் படுறா, ஃபயன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறான். ஒன்றும் இல்லை தாயாங்க நான் பயந்துட்டேன் அவ்வளோதான். ஏய் அதுக்கேண்டி இவ்வளோ கோவப்படுற, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டி, நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா சாரி விட்டுங்க தாயாங்க, சாப்பிட்டுட்டு மேலே வாங்க நான் கிளம்புறேன். ஏய் எப்பயும் என் கூட இருப்பதானடி, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது தாயாங்க என்னை விட்டுருங்க. ஏய் என்னாச்சு, நான் தான் என்னாச்சுன்னு கேட்குறேன்ல, எனக்கு ஒன்றும் இல்லை தாயாங்க என்னை தனியாக விடுங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தாயாங்கோட ஹேண்ட் அப்படியே தட்டி விட்டுட்டு போகிறீங்க. தாயாங்குக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அவன் அப்படியே அந்த பிளேட்டை தட்டி விட்டுட்டு உங்கள் பின்னாடி அப்படி நடந்து வந்து உங்கள் ஹேண்ட் பிடிச்சி பக்கத்தில் எடுத்து என்னடி பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை, இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இன்றைக்கி என்ன ஓவராக சினுங்கிற, நான் தொட்டாலே அப்படியே பயப்படுற, என்னடி பிரச்சனை, தாயாங்க என்னை விடுங்க தாயாங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு என்ன தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிவிடு. நீங்கள் அப்படியே தாயாங்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. தாயாங்க செம்மையாக கோவம் வருது. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த செவுத்தை அப்படியே பஞ்ச் பண்ணுறான். என்னடி என்ன எனக்கு புரியல, இவ்வளோ நேரம் நான் பண்ணும்போதெல்லாம் உனக்கு நல்லா தானே இருந்தது, இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பஞ்ச் பண்ணுறான். ஐயோ தாயாங் நிப்பாட்டுங்க தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஐயோ தாயாங் இன்னைக்கு காலேஜில் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. காலேஜில் என்ன ப்ராப்ளம், ஜங்கு கிட்ட சொன்னியா? இல்லை. அப்புறம் எனக்கு அதை சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல, என்னடி மயிறு உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு தயாங் கத்துறான். அப்போ நீங்கள் அது அது வந்து தயாங் என்னடி பிரச்சனை, தயாங் எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு உங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தயாங்குக்கு கால் வருது. அது ஜிமினா தான். அவள் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடா, டேய் அவனை பற்றி நியூஸ் கிடச்சிருக்கடா. யாரை பற்றிடா? அதான் யார் அவன், மார்க்கு. என்ன அவனை பற்றியா? எங்கடா? டேய் நான் போகிறேன்டா, நீ தங்கச்சி கூட இரு. டேய் நான் கிளம்பி வரேன்
அப்படி சொல்லிட்டு இப்போ தாயாங் ஃபோனை கட் பண்ணிவிடு. இப்போ அப்படியே ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பி போகிறான். நீங்கள் தாயாங் எங்கே போகிறீங்க? எனக்கு ஸ்டேஷனில் வேலை இருக்குது, நீ சாப்பிட்டு தூங்கு, நான் நாளைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் போகிற தாயாங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. சாரி தாயாங், உங்ககிட்ட நான் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. இந்த சைட் தாயாங் நேராக ஸ்டேஷனுக்கு தான் போகிறான். இப்போ ஜிமினா செம்ம பதட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ தாயாங், டேய் என்னடா என்னாச்சு? டேய் அவன் ஜங்கு கூட காலேஜில் தாண்டா படிக்கிறான். என்ன படிக்கிறானோ? எனக்கு புரியல, என்ன நடக்குதுங்க? டேய் விசாரிச்சதில் அவன் ஜங்கு கூட காலேஜில் தான் படிக்கிறான். அதுவும் நம்ம வயன் வயன் வயனுக்கு என்ன, வயனோட கிளாஸில் தாண்டா படிக்கிறான். வாட்? வயனோட கிளாஸ்லையா? வேற என்ன தெரிஞ்சது அவனை பற்றி? அது காலேஜுக்கு படிக்கலாம் வரல, பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணி விற்று அதில் காசு காசு பார்த்து அதில் ட்ரக்ஸையும் காலேஜில் விற்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தரல. தாயாங் உடனே ஜங்குக்கு கால் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு தாங்க சொல்கிறான். உடனே ஜிமினா ஜங்குக்கு கால் பண்ணுறான். அது ஒரு மிட் நைட் இருக்கும். இப்போ ஜங்கு, டேய் மயிறு எதுக்கிட்ட அப்போ கால் பண்ண? டேய் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் ஒழுங்கு மரியாதையா உன் காலேஜுக்கு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. காலேஜுக்கா? எதுக்குடா இந்த டைமில் கால் பண்ணி நொயின்ற? டே மயிறு வந்து தொலைடா அப்படியே சொல்லிவிட்டு இப்போது தாயாங்கும் ஜிமினும் ஜங்கு கூட காலேஜுக்கு போகிறானுங்க. இந்த சைட் ஜங்குக்கும் வேண்டா வேறப்பா கிளம்பி காலேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கான். ஸோ ஃபியூ ஹார்ஸில் 3 பேரும் ஜங்கு கூட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்ருக்கானுங்க. உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்? மிட் நைட்டாக கால் பண்ணி போய்ட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். டேய் மார்க் யார்? மார்க்கா? அவன் ஒரு தருதலடா, அவன் சஸ்பென்ஸில் இருக்கான். ஆனால் இப்போ தான் ஏதோ ஒழுங்காக காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும். சரி இரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோ அவனோட லேப்பில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஃபியூ ஹார்ஸில் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறான். டேய் செகண்ட் இயர் காலேஜ், அதுவும் நம்ம வைன் கிளாஸில் தான். இப்போ தான்டா ஒரு 3 to 4 monthஸாக கரெக்டாக காலேஜுக்கு வரான். அதுவும் வைன் வந்ததுக்கப்புறம். என்ன வைன் வந்ததுக்கப்புறமா? என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். ஆமாண்டா, வைன் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பசங்க கரெக்டாக வரானுங்க. அது வரையும் சந்தோஷம் எனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். டேய் அவனுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா? என்னடா பண்ணுறான்? ட்ரக்ஸ் விற்கிறேன்டா அவன் காலேஜில். இப்போ நான் அதை போட்டு கொடுத்தேன்னு வை, நீ தான் மாட்டுவேன். என்ன ட்ரக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, ட்ரக்ஸை விற்று இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு போய். ஏன்னா எனக்கு என்னடா எனக்கே தெரியாமல் என் காலேஜில் என்னென்னமோ நடக்குது. மயிறு மாதிரி காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தானா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துறான். டேய் இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. சரி இதெல்லாம் உனக்கு யார் தோணா? டேய் நான் ஒரு பெரிய மிஷனில் இருக்கேன்டா. அந்த மிஷனில் முக்கியமான கல்ப்ரிட்டே இந்த மார்க் தான். அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. அவனுக்கு எப்படியும் 27 வயசு இருக்கும்டா. என்ன? டேய் அப்போது அவனுங்கெல்லாம் எனக்கு போலியான இதை கொடுத்துருக்கானுங்கடா, சர்டிஃபிகேட்ஸை. ஆமாம் இரு, அவன் நாளைக்கு காலேஜுக்கு இங்கே தானே வரணும், வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங் ஜிமன் ஜங்கு 3 பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களால் உங்களோட கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பக்கம் மார்க் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறான். இன்னொரு சைடு தாயாங் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான். சாரி ஆர்மி, என்னால் இவ்வளோ தான் வாய்ஸ் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்ட்லேருந்தே கொஞ்சம் நான் டூரேஷன் ஜாஸ்தி போட பார்க்குறேன். ஓகேடா, பாய் பாய். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். லவ் யூ.